எங்கட விட்ட பொறுத்தவரை 3 கார் நிற்கிது. அப்போ வந்து இப்போவும் வரைக்கும் கார்லான்னு வந்தேன் நான் அதில் விட்டுட்டு வந்தான். அப்புறம் ஒரு நேரம் இந்த காரையும் காட்டும், இந்த காரை காட்டும். எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் வாங்கின எத்தனாவது கார்? 4வது கார். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்திய அண்ணாவோட எங்களோட மாமாவோட நிற்கிறோம். சரி, அப்போ இந்தியன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பேர் குறைவு. அதுக்காண்டி ஒரு புதால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 500 ரூபாயில் சரி 50 ரூபா கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வீடியோ முடிப்போம். இந்தியான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த பர்ஸ் டூர். சரியோ, நீங்கள் என்ன பெரிய பிஸ்தாவாடா, எல்லாத்தையும் நீங்கள் என்ன பெரிய பில்கேட்ஸ் இல்லை சுந்தர் பிஜியா உண்ட பர்ஸ் கிடக்க என்ன நடக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்கக்கூடாது. அவங்களோட பர்ஸ் அவங்க காட்டவும் மாட்டாங்க, அப்படி ஒரு வீடியோ எடுக்கவும் மாட்டாங்க. நார்மலாக பஸ் டூர் வீடியோவே வந்துட்டு யூடியூப்பில் இருக்காது. சரி, இப்படியான கேவலமான வீடியோஸ் ஒரு போட மாட்டாங்க. சரியா, போட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் போடுவோம் என்ன மட்டும். நாங்கள் வந்துட்டு எல்லாம் புதுசாக தான் செய்வோம், வித்தியாசமாக புதுசாக தான் செய்வோம். அது என்ன நம்ம ஒரு பர்ஸ் டூர் போட்டால் பார்க்க மாட்டிங்களா? நீங்கள் இதை கட்டாயம் பார்க்கணும். எங்களோட பர்ஸுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்றதை கட்டாயம் பார்க்கணும். அதாவது இலங்கையிலோ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு தமிழ் படிக்கின்ற பர்ஸுக்குள்ளே என்ன கிடக்குன்றதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவும். என்னத்துக்கு உதவும்? ஒன்றுக்கு உதவாது. எங்கட பர்ஸை பார்த்தீங்களோ ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் தான் அழுவீங்க. சரியா, இப்போ நாங்கள் கணக்கு கைக்காம ஒரு சின்ன வீடியோ முடிப்போம். நான் பர்ஸை பார்க்க போகிறேன். இப்போ சரியோ இல்லை கையட்டுங்க 2 செஞ்சது. அம்மா பர்ஸே வராது தெரியும். அவ்வளோ பெட்டிய பர்ஸ் உண்டு. முதலாவது நாங்கள் அந்த பர்ஸுன்ற வழி அமைப்பை பார்ப்போம். சரியா, பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் மோஸ்ட்லி இப்படியான பர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, பாய்ப்பாங்க. சரியா, இங்கே இப்படியான கலர் கூடுதலாக பிடிக்கும். இது வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் தேவடைஞ்சிட்டு. சரியோ, பின்பக்கத்தை வைக்கிறதானே இப்போ வந்து தேவடைஞ்சிட்டு. இந்த பர்ஸ் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு கிட்ட வரும். இது ஒரு அதிர்ஷ்டமான பர்சனுடைய தான் நான் மாற்ற வச்சுக்கிறேன். அதுக்காண்டி தான் மாற்ற வச்சுக்கிறேன். மற்றபடி காசு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது நம்ம புதுசாக வாங்குற என்ன சின்ன பிரச்சனை. இந்த பஸ்ஸுக்கு இருக்கிற காசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க. அது ஒரு பஸ் வாங்க தெரியாமல் இப்போ இதை பாவிக்கலைன்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளோங்க. சரி தானே, ஓடிடுவீங்க சில இதில். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் வந்து வெளி அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நார்மலாக கிட்டடியில் வாங்கின பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பாவனை நல்ல நீட்டான பாவனை. இந்த மெட்டோன மாதிரி பிரியும் மட்டும் எல்லாம் பாவிக்க மாட்டோம், அந்த பிரிகிற மாதிரியும் பாவிக்க மாட்டோம். சரி தானே, இப்போ நாங்கள் உள்ளு பார்ப்போம். என்னென்றால் அப்படி என்று இல்லை, இது வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான பர்ஸ். சரியோ, உங்களுக்கு பிள்ளைங்க சின்ன பொடியல் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்க அதிர்ஷ்டமான பர்சன்டேஜ் கணக்கு விஷயங்கள் கிடையாதுக்க போகிறேன். அப்போ எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். என்னென்றால் வீடு அத்தனை அறையில் கட்டணும், அதெல்லாம் நிறைவேறாது. உண்மையிலே எங்கட ஊழியங்கள் எங்கட உழைப்புகளுக்கு அதெல்லாம் நிறைவேறாது. அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் விளங்கும் தானே வருவோம். அதனாடி நாங்கள் என்ன செய்வோம்னா பர்ஸுகளை ஆச்சு வாங்கிக்குள்ளே நிறைய அறை உள்ள மாதிரி பார்த்து வாங்குவோம். இப்போ முதலாக நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் கூடுதலாக நாங்கள் எல்லாத்தையும் வைப்போம். சரியா, அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே கூடுதலாக காசுகள்லாம் வைப்போம். சரி சரியோ, அப்போ காசுல தான் வைப்போம். அப்போ நாங்கள் எவ்வளோ காசு இருக்குன்ற பர்ஸுக்குன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு 4 பார்க்காங்க என்ன சொன்னால் இதெல்லாம் எங்களோட உழைப்பால் வந்த காசு. சரி, அப்போ 4 பார்க்காங்க பார்ப்போம். இந்த 1 2 3 இந்தபடி இல்லை என்ன பிரச்சனைன்னா நான் அந்த பர்ஸுகளுக்கு கணக்கு காசுல வச்சிருக்கேன். அப்படி அக்கௌண்ட்ல இது பர்ஸுக்கு இல்லாட்டி என்னடா அக்கௌண்ட்ல இருக்க போனோம் தெரியா, அக்கௌண்ட்ல கிடக்கு. சரியோ, மெட்ரு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட ஐசி. சரியோ, இதுதான் வந்து எங்கள்ட தேசிய அடையாள அட்டை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்கணும். இதுதான் வந்துட்டு எங்களை இலங்கை பிரஜை அப்படின்றத உறுதிப்படுத்துகிற ஒரு ஆவணம் தான் இது கட்டாயம் இருக்கணும். இங்கே போயக்குள்ளெல்லாம் செக் பண்ணுவாங்க சில நேரம் இது இருக்குன்னு சொல்லி. வேறு யாரும் இல்லை, நான் தான். சரியோ, அப்போ இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. அடுத்த என்ன இருக்குது இந்த பஸ்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க சொப்பினே கிழிஞ்சி போட்டுது. என்ன பிரச்சனை, இந்த பைக்குக்குரிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் இருக்கும். சரிதானே, இன்சூரன்ஸ் டேக்ஸ் இது வந்து இன்சூரன்ஸ், இது வந்து டேக்ஸ். சரியோ, இந்த ரெண்டும் கட்டாயம் இருக்கணும். இது வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எங்களோட போலீஸ் அதிகாரிகள் தங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளை எங்களை ரோட்டில் பயணிக்கும் போது எடுப்பினோம். அப்போ அதை பாதுகாப்பு தான் நான் இந்த பையை வச்சுருக்கேன். அதாவது தான் பாதுகாப்புக்கு வச்சுருந்தேன். நான் பையை மாற்றலாமல் நேரம் இல்லை. அதுன்னு நான் ஒரு யூடியூபரோட விஷயம் கையில் கேட்கக்கூடாது, பெரிய ஒரு ஓகே. மற்றது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய உண்மை விழுது
லைசன்ஸ் சரியோ, அதாவது சாரதி என்ன சாரதி அனுமதி பத்திரம் இது இருந்தால் தான் வந்துட்டு வாகனம் ஓடலாம். அப்போ நார்மலாக நாங்கள் இதிலாட்டிலும் இதிலாட்டிலும் ஓடலாம். ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ நான் நார்மலாக இந்த காருக்கு இந்த லைசன்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த காருன்னு சொல்லவே அது பொறுக்குது இல்லை போல. அப்போ என்னடா காருக்கு இந்த லைசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். காருக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த லைசன்ஸை தான் நான் பாவிக்கிறது கூட. எங்கள்கிட்ட இப்போ 2-3 கார் நிற்கிது. அப்போ அண்ணாவுக்கு லைசன்ஸ் இருந்தால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவுக்கு ஒருத்தனுக்கு லைசன்ஸ் இருந்தாலே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட விட்ட பொறுத்தவரை 3 கார் நிற்கிது. அப்போ வந்து அண்ணாவுக்கு தம்பிக்கு அந்த எல்லாருக்கும் இருந்தால் தான் ஒரு அவசரத்துக்கு எடுத்து கொண்டு போகலாம். அதனாலேயே நாங்கள் எல்லாரும் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வேலைக்கு கார்லான்னு வந்தேன் நான், அதில் விட்டுட்டு வந்தான். அப்புறம் ஒரு நேரம் இந்த காரையும் காட்டும். இந்த காரை எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் வாங்கின எத்தனாவது கார்? 4வது கார். சரிதானே? அதாவது வந்து எங்களோட யூடியூப் வருமானத்தில் வாங்கின 4வது கார். இதுதான் நாங்கள் மாற்றின கார். முக்கியம் சீட் பெல்ட் அணிப்போம் நாங்கள் ஓட முந்தி. ரைட், சரி திறந்துடுவோம் கண்ணாடியே. பாருங்க, நான் எடுக்கிறேன் என்ன மாதிரி சீல் சுத்து வேண்டா. ஹெட்லைட்டை போட்டு வரேன் வடி. மற்றது இன்னும் ஒரு 1-2 பில்லு கிடக்கு. சரி, 1-2 பில்லு கிடக்கு. அந்த பில்லெல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தானே. நார்மலாக எல்லாம் பெரிய பெரிய தொகையாக இருக்குது. நார்மலாக அந்த என்ன சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ்கள் சம்மந்தமாக தெரியாது. அது தெரியுது, அவங்க சும்மா நகை அடிப்பாங்க அந்த பிஸ்னஸ்களுக்கு பயன்படுத்துகிற பில்லு எல்லாம். அப்போ அதில் கிடக்கு. முந்தி பாவிச்ச ஒரு ஃபோனோட மெமரி கார்டு உண்டு, அது இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இதுக்குள்ள வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி ஃபோட்டோ உண்டு, என்னுடைய ஃபோட்டோ வந்து. அது எப்போன்னு சொன்னால் முந்தி நான் அந்த A-level எடுத்த மட்டும் புதுசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ உண்டு, அது ஒரு ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள என்ன நடக்கு, இதுக்குள்ள வந்து ஒரு 301 ரூபா கிடக்கு. ஒரு 301 ரூபா கிடக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னென்றா இந்த புது வருஷங்கள் அதுகளுக்கு வந்து அந்த கை விசேஷம் கொடுப்பேன். ஒப்பர் தான் என்ன தந்தது. அப்போ 301 ரூபா. அப்போ அந்த கை விசேஷம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆள் தந்தா வந்து சிலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ அப்புறம் கேட்கக்கூடாது, நல்ல ஒரு ஆள் தந்தா தான் சிலவழிக்கக்கூடாது, என் அப்பா அந்த சிலவழிக்க வச்சுக்கிறீங்கன்னு. அப்போ நம்ம ஒரு மரியாதைக்காண்டி அதை வச்சிருக்கிறோம். வேறு என்ன கிடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன கிடக்கு, ATM கார்டு இன்ட்டு. அப்போ பழுதாகவே போட்டுக்கிறா பாவிக்க இருந்தேன். சரி, என்ன பாவனை கூடி பழுதாக போட்டுது. பாவனை கூடி ஏன்னா நாங்கள் கூடுதலாக ஏடிஎம் தான் யூஸ் பண்ணுறது. மற்ற அந்த கணக்காக காசு எடுக்க கூட பழுதாக போகும். ஏன்னா 1000 ரூபா எடுக்கிறத விட லட்சக்கணக்கில் எடுக்க கொஞ்சம் கூட தேய்வாம் அந்த ஏடிஎம் கார்டுன்ற அந்த ஒரு சிஸ்டம். உங்களுக்கு இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறது கணக்கு போட்டோ எடுத்தால் தான் தேய்மெண்ட். அப்படி இல்லை, கணக்கை காசு எடுத்தால் தேயும். நான் நார்மலாக லட்சக்கணக்கில் எடுக்கிறதானே. அப்போ வந்து அந்த ஏடிஎம் கார்டில் ஒரு சின்ன தேவைங்களுக்கு தெரியாது, சின்ன பொடியில் எல்லாம் வளர தேவை தெரியாது. இது கொமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் கார்டு. இது வந்து நேஷன் ட்ரஸ்ட் பேங்க்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. மற்ற வந்து இது எங்களோட பிஓசி பேங்க்கில் வந்து 2 கார்டு இருக்குது. எல்லா பேங்க்லேயுமே நான் கார்டு இருக்கான், ஒன்றுலேயும் காசு இல்லை அப்படின்றவங்க நினைப்பாங்க. இருக்குது என்னட்ட எல்லாத்துலேயும் காசு இருக்குது. நான் நம்ம கணக்காக காசுன்றபடியாக ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா பிரச்சனை. நான் வனாடி எல்லா பேங்க்லேயும் போட்டு வச்சுருக்கேன். தெரியாது, இந்த நாளைக்கு ஒரு காட்டை மறந்து போட்டோண்டேக்குள்ளே எல்லா பேங்க்லேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுலேயும் காசு அது திரும்ப அப்படி தான் பேர் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க சின்ன பசங்க. நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க, அது உண்மை இல்லை. எல்லா பேங்க்லேயும் காசு இருக்குது. சரியோ தம்பி, அட்வான்ஸ் கொடுக்கணும் வந்து. அப்போ அதால் 2 கார்டுலேயும் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நான் டக்குனு காசு எடுத்துன்னு ஓடியாருன்னா கொஞ்சம் கூட தான் எடுக்கும். வேணா இந்த 2 லட்சம் மண்டா ஏடிஎம்ல எடுக்கலாமே. அப்படியே இருப்பாரு அகிரா வந்தா ராயாவா தான் வருவானே. கொடுத்தா 5000 தான் கொடுக்கும். காய்ச்சே ஒரு இது பல ஒன்று கத்தானபடி ஏன்டா கதை பொறுப்பு இல்லை இருந்தா என்னத்தை செய்யுது அப்படி. சரி அதான்
அந்த அந்த அடிப்படையில் ஓகே. உண்மையிலே இந்த பஸ்ஸுக்குள்ள நிறைய சாமான் இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பில்லுகள் அந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் அதுகிட்ட அந்த விசிட்டிங் காட்டுறதுலேருந்து ஒரு கிடக்க மாட்டேன் எல்லாமே தான் அன்றைக்கு ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் போட்டு நான் கொளுத்தி போட்டேன். ஏன்டா ப்ரேடா இப்போ லாக்டவுன் தானே, லாக்டவுனுடைய எனக்கு அந்த ஞாபகங்கள் எனக்கு வரைக்காத ஒரு மைண்டுக்கு டிஸ்டர்ப் மாதிரி இல்லைங்க. அப்போ அதனாடி நான் அதை அன்றைக்கு கொளுத்தி போட்டேன். காலவங்க சாப்பாட்டுக்கு வழி கொண்டு வைப்பாங்க இவங்க அப்படித்தான் இவங்களோட பழக்கமாக தான் அவங்களோட மைண்ட் வாய்ஸை நான் சொல்கிறேன். இல்லை அது படிக்காத உங்களுக்கு என்ன பார்த்து தெரியலையா இப்போ எந்த ட்ரெஸ் இந்த குவாலிட்டி என்ன, நான் இருக்கிற இந்த கதிரை இந்த குவாலிட்டி என்ன, கரையறதை காட்டுலாம் சரி தேவையில்லையா. அப்போ என்ன அப்படின்னு இல்லை, வெளியில் நான் கூடுதலாக இந்த பழைய கதிரைகள் தான் வெளி முத்தங்களில் வைக்கிறது. உள்ளுக்கெல்லாம் விலை கூடின கதிரைகள் இருக்கும், அது வேறு பிரச்சனை. அப்போ சரிதானே. இப்போ இது போல தான் இந்த பர்ஸுக்குள்ளே இருக்கிற விஷயம். எந்த பர்ஸுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. மற்ற இப்படி வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணுறோன்னா ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இப்படியான வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் இப்படியான வேலைகளோடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்படி பர்ஸ் டூர் எல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா முக்கியமாக அவங்க வந்து வேலை இல்லாதவங்களா இருக்கணும். மற்றது ஒரு மற்றது நிறைய கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கவங்களா இருக்கணும். இப்படியான பசங்களும் செய்வாங்க, இந்த கணக்கு வசதியானபடியெல்லாம் செய்வாங்க. அப்போ நாங்களும் இந்த வசதி என்ற கேட்டகரிக்குள்ளே இந்த வீடியோ செஞ்சுருக்கிறோம். அப்போ இந்த வீடியோ முடிப்போம். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.